கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சீரீஸ், சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்கிற இந்த தொகுப்பை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன். கடந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கூட வஸ்திரத்தை காண்பது போன்றதான சொப்பனத்தின் விளக்கத்தை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம போன வீடியோவில், ஏற்கனவே இதுக்கு முந்தி பதிவிட்ட வீடியோவில், புதிய வஸ்திரம் பழைய வஸ்திரம் அணிந்திருந்தால் அதற்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம சொப்பனத்துல கரைப்பட்ட வஸ்திரம் அணிந்திருப்பதுனா என்ன அர்த்தம்? கரைப்பட்ட வஸ்திரம் அல்லது கிழிந்து போன வஸ்திரம் அல்லது உங்களுடைய வஸ்திரம் துளைந்து போனது, யாரோ அதை தூக்கி கொண்டு ஓடி போயிட்டாங்க கனவுல. இப்ப இப்படிப்பட்ட சொப்பனங்களை நீங்க பார்க்கறீங்கன்னா என்ன அர்த்தம் என்பதனைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவன் நமக்கு வஸ்திரத்தால் நம்மை உடுத்துகிறவர். பைபிள் சொல்லுது, உயர்ந்த வஸ்திரத்தால் நம்மை உடுத்து வைக்கிறார். சிறந்த வஸ்திரத்தை கெட்ட குமாரனுக்கு உடுத்து வைத்தார். ஆதாம் ஏவாளுக்கு தோல் வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்து வைத்தார். தேவன் ஒருபோதும் நம்மை நிர்வாண கோலத்தில் பார்க்க அவர் ஒருபோதும் விரும்பல. நம்மை வஸ்திரத்தால் அலங்கரித்து ராஜாக்களை போன்றதான வஸ்திரம், ஆசாரியனுக்கு கூறியதான வஸ்திரம், இதெல்லாம் உடுத்தி பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் கனமிக்க ஒருவனாய் நிறுத்துகிறார். இதுதான் கர்த்தர். நல்லா கேளுங்க, கர்த்தர் நம்மை உடுத்து வைக்கிறவர். ஆனா பிசாசு அதை உரிந்து எடுக்கிறவர். எரிகோக்கு போகிற வழியில கல்லர்கள் கையில அகப்பட்ட ஒருவனை என்ன பண்ணாங்க? அடித்து அவனை காயப்படுத்தி அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அறைந்த பிறகு அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு அதை பங்கிட்டு கொண்டார்கள். சீட்டு போட்டு எடுத்து கொண்டார்கள். பிசாசு எப்பவுமே நம்முடைய வஸ்திரத்தின் மேல அவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நமது கனவுல வரக்கூடிய இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு அடையாளம் என்ன, விளக்கம் என்ன? கனவுல நம்ம பார்க்கக்கூடிய வஸ்திரம் கரைப்பட்ட வஸ்திரத்திற்கு அடையாளம் என்ன? நல்லா கேளுங்க. நமது ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? வெளிப்படுத்தினல் 17:14 சொல்லுகிறது, அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து அதை வெளுத்தவர்கள். இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில நிற்கும் போது அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறியது. அது குற்றமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம், பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு அடையாளம். வெண்ணிற வஸ்திரம் வெண்மையாய் இருப்பது பரிசுத்தத்திற்கு அடையாளம். பிசாசுக்கு அது ஒருபோதும் பிடிக்காது. ஆகவேதான் நமது சொப்பனத்துல நமது ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்தும்படி பிசாசு வருகிறார். அழுக்கு இருக்கிற ஒரு வஸ்திரம், கரைப்பட்ட ஒரு வஸ்திரம். நீங்க பாக்குறீங்க, உங்க வஸ்திரம் எல்லாம் கரையா இருக்குது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கீங்க, உங்க வஸ்திரம் மாத்திரம் கரைப்பட்டு இருக்கிறது. அது எதற்கு அடையாளம்? தேவன் உங்கள் வாழ்க்கையில விரும்பாத ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருப்பதற்கு அடையாளம். அது பாவமாக இருக்கலாம், அநீதியாக இருக்கலாம், அக்கிரமமாக இருக்கலாம், ரகசிய பாவமாக இருக்கலாம், துணிகர பாவமாக இருக்கலாம், அல்லது கரைப்பட்ட ஒரு வஸ்திரம் பிசாசு உங்கள் சாட்சியை கெடுக்க போராடுவதற்கு இது அடையாளம். பிசாசு உங்களுக்கு விரோதமா எழும்பிட்டா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய, பரிசுத்தத்தை கரைப்படுத்த போறான். உங்க ரட்சிப்பை கரைப்படுத்த போறான். உங்க விசுவாசத்தை கரைப்படுத்த போறான். உங்களுடைய சிந்தையை கரைப்படுத்த போறான். பிசாசத்துக்கு ஆயத்தமா எழும்பிட்டான் என்பதற்கு கரைப்பட்ட வஸ்திரம் அடையாளம். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவி தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்பொழுதும் வெளுப்பாய் வைத்துக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது, கிழிந்து போன வஸ்திரத்தை பார்க்குறீங்க. உங்களுக்கு யாரோ கிழிந்து போன வஸ்திரத்தை பரிசா கொடுக்கறாங்க, அல்லது
உங்க வஸ்திரத்தை நீங்க அணிஞ்சிருக்கீங்க, பார்த்தா அது அங்கங்க கிழிந்து போய் அப்படி உங்களுக்கே அது விருப்பம் இல்லாம இருக்குது உங்க கனவுல, சொப்பனத்துல. அப்படி கிழிந்து போன வஸ்திரங்கள் எதற்கு அடையாளம்? கிழிந்து போன வஸ்திரம் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களுக்கு அடையாளம். கஷ்ட காலம் வரப்போது, ஏதோ ஒரு கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரப்போகிறது, அல்லது தேவ தயவை நீங்கள் இழக்க போகிறீர்கள். உங்களுடைய துணிகரத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், தேவன் பலமுறை எச்சரித்தும் திருந்தாத உங்கள் வழிகளின் நிமித்தம் நீங்கள் தேவ தயவை சீக்கிரத்தில் இழக்க போவதற்கு கிழிந்த வஸ்திரமானது அடையாளம். கிழிந்த வஸ்திரமானது வறுமைக்கு அடையாளம். பிசாசு உங்க வாழ்க்கையில வறுமையை கொண்டு வர எல்லாத்தையும் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறார். ஒரு பொருளாதார இழப்பு வரப்போது, பண கஷ்டத்துல நீங்க போய் சிக்குண்டு போக போறீங்க, அதற்கு அடையாளம். கிழிந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வெளியே போக மாட்டேன், ஏன்னா அது ஒரு வெட்கம், அவமானம். அப்ப கிழிந்த வஸ்திரத்தை உங்க சரீரத்துல உடுத்தி இருப்பது போல நீங்க கனவுல பார்க்கிறீர்கள் என்றால் அது வெட்கமான சூழ்நிலை, அவமான சூழ்நிலை. உங்க குடும்பத்திற்கோ, உங்களுக்கோ, வேலை ஸ்தலத்திலோ, தொழிலிலோ, அல்லது பிள்ளைகளுடைய ஸ்கூலிலோ, காலேஜிலோ எழும்ப போவதற்கு அது அடையாளமா இருக்கிறது. சரி, அடுத்தது, இப்போ உங்க வஸ்திரம் காணாத போயிடுச்சு, யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க பீரோவை திறந்து பார்த்தா உங்க பீரோல வஸ்திரமே இல்லை, எல்லா வஸ்திரமும் போயிடுச்சு. அல்லது ஏதோ ஒரு வெள்ளம் வருது, உங்க வஸ்திரமெல்லாம் அடித்து கொண்டு போய்விட்டது, நீங்க வஸ்திரம் இல்லாத நிக்கிறீங்க. துளைந்து போன வஸ்திரங்களுக்கு என்ன அடையாளம்? வெளிப்படுத்தினல் 16:15 சொல்லுகிறது, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாக்கியவான். அப்போ தொலைந்து போகிற வஸ்திரம் பிரச்சனைகளுக்கு அடையாளம், அவமானத்திற்கு அது அடையாளம், ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு இது அடையாளம், அல்லது உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழக்க போவதற்கு அடையாளம், பரிசுத்தத்தை இழக்க போவதற்கு இது அடையாளம். ஆகவே இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வந்த பிறகு தேவ பிள்ளைகள் அப்படியே சொப்பனமாக எண்ணி அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா சொப்பனங்கள் நமது எதிர்காலத்தோடு அது எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். சொப்பனத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில 10 வருடம் கழித்து 30 வருடம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை இப்பொழுது சொப்பனத்தின் மூலமா உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி உங்களை அதற்காக ஆயத்தப்பட தேவன் உங்களை ஏவுவார். யோசேப்பினுடைய சிறு வயதுல அவனை சுற்றிலும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்கி இருக்கிறது போல, நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்கி இருக்கிறது போல ஒரு சொப்பனத்தை கண்டான். அப்ப அவனுக்கு வயசு என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு வயசு 14, 15 இருக்கும். ஆனா வரக்கூடிய காலங்கள், இன்னொரு 15 வருடத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, வரக்கூடிய ஒரு 40 வருடத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதனை தேவன் சொப்பனத்தின் மூலமா யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அவனுடைய கதிர்கட்டு நிமிர்ந்திருக்க அவனை சுற்றிலும் இருந்த கதிர்கட்டுக்கள்லாம் அவனை வணங்கி கொண்டிருந்தது. வரக்கூடிய எதிர்காலம் அந்த சொப்பனத்தோடு கூட இணைக்கப்பட்டிருந்தது. ஆகவே தேவ பிள்ளைகள், உங்களுக்கு சொப்பனங்கள் வரும்பொழுது இந்த சொப்பனத்தை நம்ம அஜாக்கிரதையா எடுத்து அதை அப்படியே விட்டுடக்கூடாது. அந்த சொப்பனத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். அந்த சொப்பனம் உங்கள் எதிர்காலத்தை அடையாளப்படுத்துகிறபடியினால அதை ஜாக்கிரதையோடு நீங்க அதை அழகா எழுதி வைத்து ஜெபித்து பயபக்தியோடு நீங்க அதற்காக காத்திருக்கும் போது அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். God bless you. இந்த சொப்பனத்தின் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சொப்பனங்களை நீங்க கண்டிருப்பீர்களானால் அதையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். Thank you. God bless you.